சிகண்டியை முன்னால் வைத்துக்கொண்டு அர்ஜுனன் பிதாமகரை தாக்கினான். கொழுந்துவிட்டு எரியும் நெருப்பைப் போல பீஷ்மர் ஜொலித்தார். சிகண்டியின் அம்புகள் கிழவருடைய மார்பை பிளந்தன. அப்போது பீஷ்மருடைய கண்களில் இருந்து தீப்பொறிகள் பறந்தன. பீஷ்மரின் அந்த பார்வை அப்படியே சிகண்டியை எரித்து விடுவது போல் இருந்தது. அடுத்த நிமிடம் அவர் கோபம் தணிந்து தம் காலம் வந்துவிட்டது என்று எண்ணி ஸ்திரீ ஜென்மமாகிய சிகண்டியை எதிர்க்காமலேயே நின்றார். பார்த்தவர்களுக்கெல்லாம் அது ஒரு அற்புதமாக இருந்தது. தேவர்களும் வியந்தார்கள். சிகண்டி பீஷ்மருடைய மனநிலையை கவனிக்காமல் அம்பு மேல் அம்பு எய்து கொண்டே போனான். பீஷ்மர் சும்மா இருந்த சமயத்தில் அர்ஜுனனும் மனதை உறுதிப்படுத்தி கொண்டு பிதாமகருடைய மர்மஸ்தானங்களை நன்றாக குறிவைத்து பார்த்து அடித்தான். உடல் முழுவதும் இவ்வாறு பிளக்கப்பட்ட பீஷ்மர் பொன் சிரிப்பு செய்து துச்சாதனனை பார்த்து, இவை அர்ஜுனனுடைய அம்புகள், இவை சிகண்டியின் அம்புகள் அல்ல. தாய் நண்டியின் உடலை அதன் சிசுக்கள் கிழிப்பன போல இந்த அம்புகள் என் உயிரை துன்புறுத்துகின்றன என்றார். தம்முடைய அருமை சீடன் எய்த அம்புகளை இவ்வாறு பிதாமகர் கருதினார். இவ்வாறு சொல்லி ஒரு சக்தி ஆயுதத்தை எடுத்து பார்த்தன் மேல் வீசினார். அதை அவன் 3 பாணங்களால் வெட்டினான். அதன்மேல் இது கடைசி போர் என்று கத்தியும் கேடயமுமாக இரத்தத்தில் நின்று பிதாமகர் கீழே இறங்க பார்த்தார். அவர் அவ்வாறே இறங்கும் முன் அர்ஜுனன் அவருடைய கேடயத்தையும் அம்புகளால் வெட்டி துண்டு துண்டாக்கினான். பிதாமகரின் உடல் முழுவதும் 2 விரற்கிடை இடங்கூட இல்லாமல் அர்ஜுனனுடைய அம்புகள் பாய்ந்தன. இரத்தத்தினின்று பீஷ்மர் தலைகீழாக தரையில் விழுந்தார். அவர் விழும்பொழுது தேவர்கள் வானத்தில் கைகூப்பி நின்று நமஸ்கரித்தார்கள். நல்ல மணமும் குளிர்ந்த நீர்த்துளிகளும் கலந்த காற்று வீசிற்று. ஆகாயத்திலிருந்து பூமிக்கு இறங்கி உடலுக்கு உணவும் ஆன்மாவுக்கு மங்களமும் தந்து மக்களுக்கெல்லாம் தாயாக நிற்கும் கங்கையின் ஔரச புத்திரர் தகப்பனான சாந்தனு ராஜனுக்கு சுகம் தருவதற்காக தனக்கு சந்ததியும் வேண்டாம் விவாகமும் வேண்டாம் என்று அனைத்தும் துறந்த விரதம் காத்த வீரர், பரசுராமரை வென்ற நிகரற்ற சூரர், தம்மை சந்தேகித்த துரியோதனனுக்கு தம் சத்தியத்தை நிரூபிக்க உடல் முழுவதும் நெருப்பாக எரிக்கும் அம்புகள் பாய்ந்து உடல் விழும் வரையில் அவனுக்காக தம் கடமையை செய்துவிட்டு பாரத போரின் 10ஆம் நாளில் பிதாமகர் தேறி நின்று கீழே விழுந்தார். பீஷ்மர் விழும்போது கௌரவர்களுடைய இருதயங்களும் கூட விழுந்தன என்கிறார் வியாசர். பீஷ்மருடைய உடல் தரையை தீண்டவில்லை. தேகத்தில் எல்லா பாகங்களிலும் குத்தி கோத்து நின்ற கொடிய அம்புகள் பிதாமகருடைய உடலை அப்படியே மேலாக தாங்கி நின்றன. அவ்வாறு நிலத்தை தீண்டாமல் அம்பு சயனத்தில் கிடந்த உடல் புது தேஜசுடன் ஜொலித்தது. இருபுற சேனைகளும் யுத்தத்தை நிறுத்திவிட்டு